ஃபாலோவிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கத்தான் செய்யுது. ஓகேவா? அது இருக்கிறது வந்துட்டு நல்லபடியாக இருந்து இந்த மற்றவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா நல்லது. அப்படி இல்லை நான் இவங்க கூட தான் வேலை செய்வேன்னு சொன்னாலும் அதுவும் அவங்களோட இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன கூப்பிட்டா எந்த குரூப்பாக இருந்தாலும் போய் நடிச்சிட்டு வருவேன், அவ்வளோதான். பட் அந்த குரூப் கூப்பிடுற அளவுக்கு நம்ம டு வி ஹேவ் டு லைக் டூ சம் பிஆர், ஏன்னா நம்ம அதெல்லாம் இல்லை அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டேலண்ட்டுக்கு மதிப்பு இல்லை, ஃபாலோவர்ஸ்க்கு தான் மதிப்பு. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன லைக் நம்ம கெஸ்ட்லாம் பேசுறது அப்படியே கேட்ட மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இது உண்மைதான். இப்போ நானே பேசுன்றதில்ல, எனக்கும் வந்து ஆளுங்க சொல்கிறாங்கல்ல, நானும் காதில் கேட்குறேன்ல. நான் நிறைய தடவை எல்லாரும் உட்காந்து எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தானே. டேலண்ட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் மதிப்பு இல்லை, அப்படியே குறைஞ்சிருச்சு. ஃபாலோவர்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன், அவங்க எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரேட்டிங் ஏகுறோம், டிஆர்பி ரேட்டிங். இது அது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கடுப்பாமா, லைக் நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் டேலண்ட்டை காமிச்சு அப்படின்னு? நம்ம இருக்கிற ஏரா அப்படி, யூ கேனாட் டூ எனி திங். ஓகே, நம்ம இது வந்து என்ன 2001 2002 இல்லை 2026. ஸோ யூ நீட் டு அடாப்ட் டு த வாட் எவர் தட் இட்ஸ் கோயிங் ஆன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படி போய்கிட்டு இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் தயார்படுத்திக்கிறோமே தவிர இல்லை அப்படி சொல்லிட்டு திருப்பி பேக்வர்டில் போக முடியாது, வாய்ப்பே இல்லை, ஒன்றும் வாசிக்க முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் சஸ்டெயின், நீங்கள் இதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, அங்கே இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வேறு